சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். உமையொரு பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி. நம்ம பெரிய புராணத்துல வர 63 நாயன்மார்களை பத்தி வரிசையா பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் கூற்றுவ நாயனார். சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை பற்றி பாடும்போது, ஆர்கொண்ட வேர்க்கூற்றன் கலந்தைக்கோ நடிகேன் என்று போற்றி வணங்கி பாடியுள்ளார். இப்படிப்பட்ட நம்மோட கூற்றுவ நாயனார் எந்த ஊர்ல பிறந்தாரு அப்படின்னா, நம்ம சோழ நாட்டுல திருக்கலந்தை அப்படிங்கிற ஊர்ல. இவர் பெரிய சிற்றரசரா இருந்திருக்காரு. என்னடா சிற்றரசர் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அப்படின்னு சொல்லணே அப்படின்னு பாக்கீங்களா? ஆமாங்க, இவரு பெரிய வீரரா இருந்திருக்காரு. இவரு உலகத்தை எல்லாம் போரிட்டு ஜெயிச்சிருக்காரு. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் எல்லாரையுமே தோற்கடிச்சிருக்காருங்க. அப்படி இவர் சிறப்பு வாய்ந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவர் தோல் வலிமை, படை வலிமை, இப்படி நிறைய வலிமை இவர்கிட்ட இருந்தாலும் இவருடைய சிறப்பான குணம் என்ன தெரியுமாங்க? பெரிய சிவனடியாரா இருந்திருக்காரு. எந்நேரமும் தன்னுடைய நாக்குல சிவாய நம சிவாய நம சிவாய நம அப்படிங்கிற 5 எழுத்து மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. இவருடைய படை வலிமை, போர் வலிமை, மன வலிமை, இப்படி எல்லா வலிமையும் இருந்தாலும் சிவாய நம அப்படிங்கிற 5 எழுத்து மந்திரத்தை எந்நேரமும் உச்சரிச்சதால உலகத்தையே தன்னுடைய குடை கீழே கொண்டு வந்திருக்காரு. யாரு? நம்மோட கூற்றுவ நாயனார். அதனாலதான் இவருக்கு கூற்றுவ நாயனார்னு பேர் வந்திருக்கு. கூற்றுவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா யமன். இவர் அப்ப எதிரிகளுக்கு எப்படிப்பட்டவர்? யமனை போன்றவர். அதனாலதான் கூற்றுவ நாயனார். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா உலகத்தெல்லாம் ஜெயிச்சிட்டாரு. சரி, அடுத்து என்ன பண்ணலாம்? அரசருக்குரிய எல்லா தகுதியும் இருக்கு, அரசருக்குரிய எல்லா சின்னங்களும் இவர்கிட்ட இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு இல்லையா. அது என்ன தெரியுமா? மணிமகுடம் மட்டும் இல்ல. அந்த மணிமகுடம் தில்லை நடராஜ பெருமானுடைய கருவூலத்துல இருந்திருக்கு. அந்த மணிமகுடத்தை யார் பாதுகாப்பா வச்சிருந்தாங்கன்னா, நம்மோட தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேர் இருக்காங்கல்ல, அவங்கதான் அதை பாதுகாப்பா வச்சிருந்திருக்காங்க. அவங்க அந்த மணிமகுடத்தை ஒவ்வொரு நாட்டு ராஜாவுக்கும் முடி சூட்டுவாங்க இல்லையா? அப்ப அந்த மணிமகுடத்தை எடுத்துட்டு முடி சூட்டுவாங்களாம். இவர் என்ன பண்ணியிருக்காரு? நம்மோட கூற்றுவ நாயனார் அவர் பெரிய சிவபக்தன். அதுலயும் யார வணங்குவார் தெரியுமாங்க? நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச நம்மோட நடராஜ பெருமான ரொம்ப வணங்குவாராம். அதனால இவர் அந்த தில்லை அம்பலத்துல இருக்க அந்த மணிமகுடத்தை தனக்கு சூட்டணும் அப்படின்னு நினைச்சு கலந்தையில இருந்து நேர கிளம்பி எங்க போயிட்டாரு? தில்லைக்கு போயிட்டாரு. அங்க போய் தில்லைவாழ் அந்தணர்கள்ட்ட இந்த சொல்லி முறையிட்டு இருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா பதிலுக்கு? நீங்க உலகத்தையே ஜெயிச்சிருக்கலாம், ஆனா நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா, சோழ ராஜா பரம்பரையில வந்த மன்னர்களுக்கு மட்டும்தான் இத முடிசூட்டுவோம். வேற எந்த ராஜாவுக்கும் இந்த மணிமகுடத்தை நாங்க முடிசூட்ட மாட்டோம் அப்படின்னு இவர்கிட்ட சொல்லிட்டாங்களாம். இவரு என்ன இப்படி சொல்றாங்க? சரி, அவங்களுக்கு என்ன உண்டோ அதை தானே சொல்லுவாங்க, நம்ம அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சாராம். இருந்தாலுமே நம்மோட தில்லைவாழ் அந்தணர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த மணிமகுடத்தை அந்த தன்னுடைய பரம்பரையில வர்ற ஒரு குடியில ஒப்படைச்சிட்டு அவங்க அங்க இருந்து நேர கிளம்பி சேர அரசர்கிட்ட போயிட்டாங்கலாம். ஏன் அப்படின்னா, இவர் ஏதாவது பண்ணிடக்கூடாதுல்ல, உலகத்தையே ஜெயிச்ச ராஜா, அவருக்கு மணிமகுடம் சூட்ட மாட்டோன்ட்டோம், அவர் நம்மளை ஏதாவது நெருக்கி இடர் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு ஊரை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஆனா நம்மோட கூற்றுவ நாயனார் அப்படி செய்யக்கூடியவரா கிடையவே கிடையாதுங்க. அவரு பெரிய சிவபக்தனா இருந்திருக்காரு. அவர் நினைச்சிருந்தா என்ன நாள் பண்ணியிருக்கலாம், எப்படினாலும் அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்து அந்த மணிமகுடத்தை அவருடைய தலையில சூட்டி இருக்கலாம். ஆனா அவரு அதை செய்யவே இல்லைங்க, கொஞ்சம் கூட நினைக்கல. அதுக்கு மாறா என்ன நினைச்சாரு தெரியுமா? ஐயோ, இவங்கெல்லாம் நமக்கு பயந்துட்டு ஊரை காலி பண்ணி போயிட்டாங்களே, முன்னமே சொல்லியிருந்தாங்கன்னா அவங்கள தடுத்து நிறுத்தி இந்த ஊர்லயே இருக்க வச்சிருக்கலாமே, அப்படி நம்ம யாரையும் நெருக்கி இடர் செய்து எதையும் பெற வேண்டிய அவசியம் நமக்கு இல்லையே அப்படின்னு நினைச்சு அங்க இருந்து கிளம்பி நேர திருக்கலந்தைக்கு வந்துட்டாரு. யாரு? நம்மோட கூற்றுவ நாயனார். எப்படிப்பட்டவர் பாருங்க. கூற்றுவ நாயனாருக்கு திருக்கலந்தைக்கு வந்தோடனே என்ன பண்ணாருன்னா, அவருக்கு யார ரொம்ப பிடிக்கும்? நடராஜ பெருமான ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால அவர்கிட்ட முறையிட்டு இருக்காரு.
என்ன உன்கிட்ட அந்த மணிமகுடம் உன்னுடைய சன்னதியில உன்னுடைய காலடியில இருக்குன்னு தான் நான் அதையே வைக்கணும்னு நினைச்சேன். இனி எனக்கு அந்த மணிமகுடம் தேவையே இல்லை. உன்னுடைய திருவடி இருக்கும்போது எனக்கு எதுக்கு மணிமகுடம்? உன்னுடைய திருவடி மட்டுமே மெய்ப்பொருள், மித்த எல்லாமே பொய்ப்பொருள். எனக்கு அது தேவையில்லை. உன்னுடைய திருவடி மீதுதான் எனக்கு விருப்பம் அப்படின்னு நினைச்சு அன்னைக்கு நைட்டு கண்ணை சிந்து தூங்கிட்டாரு. தூங்குனதுக்கு அப்புறமா கனவுல நம்மோட நடராஜ பெருமான் என்ன பண்ணாரு தெரியுமாங்க? உண்மையான பக்தனை நம்ம நடராஜ பெருமான் சோதிப்பார தவிர கைவிடவே மாட்டாருங்க. அதனால நீங்க யார கையெடுக்கீங்களோ அந்த கடவுள் மேல நம்பிக்கையா இருங்க. ஒரு நாளுமே நம்ம எந்த கடவுளை நம்பணுமோ அவரு நம்மள கைவிடவே மாட்டாருங்க. நடராஜ பெருமான் உடனே கனவுல தோன்றிட்டாருங்க. தோன்றி என்ன பண்ணாரு தெரியுமா? தன்னுடைய திருவடிய கூற்றுவ நாயனாருடைய தலை மீது சூட்டியிருக்காரு. மணிமுடி வேணும்னு ஆசைப்பட்டார் இல்லையா? அதனால மெய்ப்பொருளான அவருடைய திருவடிய நம்ம கூற்றுவ நாயனார் தலையில சூட்டி இருக்காருங்க. வேற என்னங்க வேணும்? இதை தெரிஞ்ச உடனேயும் கூற்றுவ நாயனார் உடனே துள்ளி எழுந்து சந்தோஷப்பட்டு நடராஜ பெருமான நினைச்சு வணங்கி ஆனந்த தாண்டவம் அவர் பண்ணுவார் இல்லையா? அந்த தாண்டவத்தை நினைச்சு இவர் தாண்டவம் ஆடி இருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு. கடவுள் நம்ம நினைச்சதை இந்த நடராஜ பெருமான் நமக்கு செஞ்சிட்டாரு அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறமா நமக்கு இனி எந்த மணிமுடியும் தேவையில்லை. இறைவனுடைய பொற்பாதம் நமக்கு மணிமுடியா வந்துருச்சு. இனி நமக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நினைச்சு இந்த உலகத்தை எல்லாம் ஆட்சி பண்ணியிருக்காரு. கடைசியில எல்லா கோயில்களுக்குமே அந்தந்த கோயில்களுக்கு உரிய நிலங்களை கொடுத்து அந்த கோயிலுக்கு எத்தனை வழிபாடு, ஒரு கால பூஜையா 2 கால பூஜையா அப்படின்னு பார்த்து செஞ்சு அந்த கோயில் நிலத்திலிருந்து அதுக்கு உண்டான வருமானம் வர்ற மாதிரி செஞ்சிருக்காரு. இப்படி கோயிலுக்குரிய நிலங்களை எல்லாம் சரியான முறையில அமைச்சு தந்தவர் யாருன்னா நம்மோட கூற்றுவ நாயனார் தான். இப்படியே நல்ல விஷயங்களே செஞ்சுட்டே வந்த நம்மோட கூற்றுவ நாயனார் இறுதியில் முக்தி அடைந்தார். இந்த கூற்றுவ நாயனாருடைய வரலாற்றிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு லட்சியம் கண்டிப்பா இருக்குங்க. அந்த லட்சியம் உயர்ந்த லட்சியமா இருக்கணும். அப்படி ஒரு உயர்ந்த லட்சியத்தை நம்மோட மனசுல வச்சு அந்த லட்சியத்தை நோக்கி நம்ம போராடும் போது நிறைய தடைகள் கண்டிப்பா வரும். எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரிங்க, நம்ம குறுக்கு வழியில புகுந்து அந்த லட்சியத்தை நோக்கி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சு போராடவே கூடாது. நேர்மையான வழியில மட்டும்தான் போராடணும். குறுக்கு வழியில நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கி அப்படின்னா அதுக்கு பேர் வெற்றியே இல்லைங்க. அதனால அந்த குறுக்கு வழி நமக்கு தேவையே இல்லை. நேர்மையான வழியில நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய லட்சியத்தை நாம வணங்குற சிவபெருமானே முடித்து தருவார். அதை சீக்கிரம் நமக்கு கைகூட வைப்பார் என்று கூறி இன்றைய நாயன்மாரான கூற்றுவ நாயனாரை வணங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அடுத்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய நாயனார் பெரிய சோழ அரசருங்க. தன்னுடைய படைகள் செய்த ஒரு சின்ன தவறுக்காக அவர் என்ன பண்ணார் தெரியுமாங்க? அத்தனை பழியவும் தான் ஏத்துக்கிட்டு அவர் என்ன செஞ்சார் தெரியுமாங்க? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அவருடைய பெயரை மட்டும் இப்ப பார்க்கலாம். யாருன்னா புகழ்ச்சோழ நாயனார். நன்றி, வணக்கம்.